ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஹெல்ரைசர் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பார்ட் வந்திருக்கு. ஆனால் அதில் பழைய பார்ட் எல்லாமே ரொம்பவே ஒரு சுமாரான படமாக தான் வந்திருக்கு. அதனால தான் அந்த படத்தை நம்ம சேனலில் போடலை. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்காலத்து கான்ஃபிகரேஷன் பாக்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க கைக்கு கிடைக்க பார்க்க என்ன ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது பின்னாடி இருக்கிற அமானுஷம் அவங்களுக்குலாம் தெரியாது. இப்படி யூஸ் பண்ணி மாட்டிக்கிற நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேயோடைய சூழ்ச்சியில மாட்டி ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறாங்க. அப்படி இந்த படத்தோட ஹீரோயினி இதுல மாட்டிக்க அதுல இருந்து இவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா, கடைசியா உங்களுக்கு என்னதான் ஆச்சு, இது எல்லாத்தையுமே ரொம்பவே த்ரில்லிங்காகவும் பயங்கர கோரியாவும் சொன்ன படம் தான் இந்த ஹெல்ரைசர். வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார போலாம். படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே செரிபா நாட்டுல பெல்கிரேடுன்ற ஊர்ல காட்டுறாங்க. இப்ப இங்க ஒரு லேடி கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஏதோ ஒரு சிந்தனையிலுமே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒருத்தட்ட போயிட்டு, இந்தாங்க உங்களுக்கான பணத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கான பொருளை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க, எடுத்துட்டு வந்திருக்கேன், தோ தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஆனா மிஸ்டர் ஒயிட் தான் இங்க வருவார்னு நான் எதிர்பார்த்தேன், அவரே அங்க வரலன்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்க, மிஸ்டர் ஒயிட் எப்பயுமே நேரடியா வந்து யார்ட்டையும் பேச மாட்டாரு, வேற யாரையாச்சும் வச்சுதான் அவங்க வேலையை முடிச்சுப்பாரு, இந்தாங்க உங்க பணம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை திறந்து பார்த்துட்டு அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அது என்னன்னு நமக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறமா நைட் ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, அங்க காட்டுறாங்க. அங்க ஒரு பையனும் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்க, அப்ப அந்த லேடியை மீட் பண்றாரு. இவங்களோ எப்படி இந்த இடம் ஜாலியா இருக்கா, என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு அவரோ, என்னுடைய பேரு ஜோசப், என்னங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்தான், மிஸ்டர் வாட் தான் கூட்டாருன்னு சொன்னான், அவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, தெரியும், நான் அவருக்காக தான் வேலை செய்யறேன், நீங்க எதுக்கு வந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியும், நான் சொல்லறது கேளு, இந்த இடத்தோட எண்டிங்ல ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துலயோ 2 கதவு இருக்கும், கரெக்டா அங்க 10 மணிக்கு வந்துரு, அங்கதான் மிஸ்டர் வாய்ட் இருப்பாரு, அவரை நீ மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப, இவரும் சொல்லி வச்ச மாதிரி அங்க போறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸை கவனிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அதை தொட போவ டக்குன்னு அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஒயிட் வந்து, நீ தான் அந்த பையனா, நான் தான் உன்னை இங்க வர சொன்னேன், நீ கையில வச்சிருக்கியே அது எப்படி இருக்கு, அது வந்து ஒரு பசில், எங்க முடிஞ்சா அதை சால்வ் பண்ணி பார்ப்போம்னு இவர் சொல்ல, அதுக்கு அவனும், இதை சால்வ் பண்ணா எனக்கு பணம் தருவீங்களான்னு கேட்க, கண்டிப்பா நான் தருவேன்னு சொல்ல, உடனே அவனும் வேக வேகமா அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி சால்வ் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது சால்வ்மே ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, டக்குன்னு அவன் கையில ஒரு ஊசி குத்துது. அதை பார்த்த உடனே அவன் அதை தூக்கி போட்டுட்டு பயங்கரமா கத்துறான். அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், நம்மள ஏதோ ஒரு ட்ராப்ல இவங்க மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால சுதாரிச்சவனும் அந்த இடத்த விட்டு வேக வேகமா ஓட, டக்குன்னு அந்த இடத்த சுத்தி இருந்த எல்லா கதவுமே வேகமா மூடிக்குது. இப்ப அந்த ஊசி வேற குத்துனதுனால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம்லாம் வேற வருது. மயக்கத்துல அவனும் அப்படியே நின்றுட்டே இருக்க, டக்குன்னு ஏதோ அவனை பாக்குறான். அதை பார்த்த உடனே அதை அவனை பிடிச்சி பயங்கர வேகமா இழுக்குது. இவனும் வழி தாங்காம கத்திட்டே இருக்க, அப்ப 16 இங்க காட்டுறாங்க. அந்த பசில் பாக்ஸோ வேற ஒரு ஷேப்புக்கு மாறி இருக்கு. பாக்குறதுக்கு 2 பக்கமுமே கூர்மையா இருக்கிற மாதிரி வேற இருக்கு. அத மிஸ்டர் ஒயிட் எடுத்து நிறைய எடுத்துட்டு போய் என்னவோ பண்றாரு. ஆனா அதை நம்ம காட்டவே இல்லை. அதோட கட் பண்ணி படத்தோட பேரை போட்டு இங்க ஹீரோயினியை காட்டுறாங்க. இப்ப நடக்கிற காலகட்டமும் 6 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது. நம்ம படத்தோட ஹீரோயினி ரில்லியும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ட்ரேவரும் ஒன்னா இருக்கிறத ரில்லியோடைய பிரதர் மேத் பாத்துறாரு. பார்த்துட்டு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஆனா அவராலையோ எதுவும் பண்ண முடியாம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேவரும் அங்க இருந்து கிளம்ப, அப்ப மேத் கேக்குறாரு, அவனை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீயே இப்பதான் ட்ரீட்மெண்ட்ல இருந்து சரியாகி வந்திருக்க, இந்த டைம் போயிட்டு உங்ககிட்ட இப்படிலாம் தப்பா நடந்துக்கிறானேன்னு சொல்லி அவர் கோவப்பட, அதுக்கு ரில்லியோ, உனக்கு என் மேல பொறாம, எனக்கு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு சொல்லி நானே இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன், நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார நடக்கிற எல்லா விஷயத்திலையும் குறுக்க வரணும்னு நினைக்காதன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரும், இதை பாரு, உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்றத எனக்கு பார்க்கணுன்றத அவசியம் இல்லை, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன், நான் அவனுடைய பிரதர், எல்லா நேரமும் என்னால உன்னை கண்காணிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு இவர் சொல்ல, அப்போ ரில்லிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல யாருன்னு பார்த்தா ட்ரீவர் தான் நாளைக்கு காலைல வீட்டுக்குவான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்க அடுத்த நாள் காலையில அவர் வீட்டுக்கு போவ, அங்கேயோ ட்ரைவர் சொல்றாரு, ஹேய் உன்னுடைய அண்ணனுக்கு என்ன பிடிக்கல தானே, அதுக்கு இவங்களோ, அவனுக்கு எங்க என்னையும் தான் சேர்த்து பிடிக்கல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எதுக்கு இங்க வர சொன்னா அதை சொல்லுன்னு கேட்க, அதுக்கு அவரு, இதை பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் உனக்கு நான் கூட்டேன், நான் ஒரு எஸ்டேட்டுக்கு அடிக்கடி போவேன், அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நாங்க எதுக்கு போவோம்னா எங்களுடைய பொருள்லாம் அங்க ஒழிச்சு வச்சுட்டு வர போவோம், அந்த இடத்துல இது வரைக்கும் நாங்க யாரையுமே கண்ணால கூட பார்த்தது இல்லை, ஆனா ஒரு சில சமயம் மட்டும் யாரோ ஒருத்தவங்க அங்க வந்துட்டும் போயிட்டுமே இருப்பாங்க, ஆனா அது யாருன்னு எங்களுக்கு அப்ப தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம பெரிய பணக்காரங்களா இருப்பானுங்கன்னு நினைக்கிறவனுங்க, ஆனா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த இடம் வந்து ஒரு கைவிடப்பட்ட இடம் தான், அங்க எவனுமே வந்துட்டு போக மாட்டான், ஆனா அங்க ஒரே ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பாக்ஸ் இருக்கு, அதோடைய கீ கோடு கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல, அது யாருக்கு சொந்தம்ன்றது கூட எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ பெரிய பணக்காரனுடையதா தான் இருக்கும், அதுக்குள்ள ஏதோ விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை அவனுங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அதை திருடிட்டு வந்துடலாம், என் கூட நைட்டு மட்டும் வான்னு சொல்லி இவங்களை கூப்பிட, அதுக்கு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட அன்னைக்கு நைட்டு இவங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல செமையா மழை பெய்யுது. மழை பெஞ்சதுனால இவங்களும் வேக வேகமா பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போக, அங்க பார்த்தா ஒரு பெரிய கண்டெய்னர்
கண்டெய்னர் இருக்கு. அதை இவங்க ஓப்பன்லாம் பண்ணி உள்ள போனா அங்க ஒரு லாக்கர் இருக்கு. ஆனா அதை இவங்களுக்கு எப்படி திறக்கணும்ன்றது தெரியாது. அதனால இவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு சுத்தி எடுத்து போட்டு பயங்கரமா அடிக்க அது ஒரு 4-5 அடியில ஓப்பன் ஆயிடுது. திறந்த உடனே ஆசையா உள்ள என்னதான் இருக்குன்னு திறந்து பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா உள்ள ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அதை பார்த்துட்டு அடைச்ச ஏமாத்திரமேன்னு சொல்லி தலையில கை வச்சுட்டு இருக்க அப்ப இவங்களும் அந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினா அதே பாக்ஸ் தான் இது. 6 வருஷத்துக்கு அப்புறமா இது எப்படி இங்க வந்துட்டு இருக்கு, அது இவங்க கையில இப்ப மாட்டிச்சு. இதையும் எடுத்தவங்க பார்க்க சூப்பரா இருக்கே, இதை நானே வச்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்குமே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அதே நேரம் இங்கேயோ மேத் வந்து இன்னும் நம்ம தங்கச்சியை காணோம், எங்க போச்சுன்னு சொல்லி வெளியில கிளம்ப போவ அப்பதான் அவங்க கரெக்டா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நீ எங்க போயிருந்த, வர இஷ்டத்துக்கு நீ ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்ட, என்ன குடிச்சிட்டு வந்தியா இல்ல ட்ரக்ஸ் ஏதாவது அடிச்சிட்டு வந்தியான்னு கேட்க அதுக்கு அவங்க எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனாலும் அவர் நம்பாம எங்க கிட்டவா நான் செக் பண்ணி பாக்குறேன்னு போவ அதுக்கு அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி நான் தான் இல்லைன்றேன்ல, ஏன் என் கிட்ட வர, என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அவரோ ஏய் இதை பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன், உன்னோட லைஃபை நான் நல்லபடியா ஃபிக்ஸ் பண்ணி தரணும் தான் பாக்குறேன்னு ஒரு சொல்ல அதுக்கு அவங்க நீ என்னோட லைஃப்ல எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி தர தேவையில்ல, என்ன கொஞ்சம் தனியா விட்டாலே போதும், என்ன கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்க விடுன்னு இவங்க சொல்ல அதுக்கு அவரோ அப்படியா சரி நீ குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணு, இனிமே நான் எதுவுமே கேட்க போறது இல்லை, நீங்க நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலைல உன்னுடைய பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்புறீங்க இருந்துட்டு சொல்ல அதுக்கு அவங்களோ ஓஹோ அப்படியா, நாளைக்கு நான் இப்பயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு நைட்டா வெளியில கிளம்பி போவ. அப்படி வெளியே போய் ஒரு கார் திறந்து அதுக்குள்ளார ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து கீழே கொட்டிடுறாங்க. இருக்கிற கோவத்துல கொட்டிட்டு காரை திறந்துட்டு உக்காந்துட்டே இருக்க அப்பதான் இவங்க கைக்கு அந்த பாக்ஸ் மாட்டுது. அதை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சமா திருவ ஆரம்பிக்கிறாங்க. திருவன உடனே அதுவுமே பல ஷேப்புக்கு மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு பார்க்க சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை திருவ இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம கைக்கு ஏதோ ஒன்று வெயிட்டா கிடைச்சிச்சு போல இருக்குன்னு அதை என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாக்ஸை ஒன்னா அழுத்தும் போது டக்குன்னு அதுல இருந்து ஒரு நைஃப் வெளியே வருது. அந்த நைஃபை பார்த்த உடனே என்னடா அதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா படுக்க ஆரம்பிக்க டக்குன்னு அந்த இடத்த சுத்தி பயங்கரமா காத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது, என்னன்னே தெரியல. அப்ப அந்த நேரமும் அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே என்னடா அதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. ஆனாலுமே உங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு, யார் அது, இங்க யாரும் நின்றுட்டு இருந்தீங்களே யார் அதுன்னு கேட்க டக்குன்னு பார்த்தா பின்னாடி அந்த உருவம் நிக்குது. அதோ வந்து அந்த பாக்ஸை இவங்க கையில இருந்து வாங்கி நீ எங்க கூட வந்துரு, ஒருவேளை உன்னால வர முடியலன்னா உனக்கு பதிலா வேற யாராச்சும் தியாகம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல கையை விட்டு அழுத்தா டக்குனே ஒரு நெஞ்சே அப்படியே பொழக்குது. அப்படி பொழக்கிற அதே நேரம் அதுக்குள்ள இருந்து நிறைய சங்கிலியா வெளியே வருது. அது வந்து மேத்தோடைய உடம்புல இருக்கிற 4 பக்கமும் பிடிச்சி இழுக்க டக்குன்னு மேத் கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. ரில்லி எங்க தான் போனான்னு சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போவ அங்க போய் பார்த்தாலும் அவங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. இவரும் அவங்கள பார்த்துட்டு வேகமா போய் எழுப்புறன்ற பேர்ல அந்த பாக்ஸ்ல கையை வைக்க அந்த ஊசி அவருடைய கையிலேயே குத்திருது. அதை குத்தின உடனே சரி நீ இங்கே படுத்துட்டு நான் போய் கையை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போவ அப்ப அந்த இடத்துல ஏதோ வினோதமா ஒரு ஃபீல் பண்றாரு. அங்க இருக்கிற சிவர்லாம் நவுற ஆரம்பிக்குது. அதை பார்த்து இவரோ செமையா பயப்பட ஆரம்பிக்க அதோட இங்க கட் பண்ணி இவங்களை காட்ட இவங்க என்ன நம்ம அண்ணனும் காணமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவர் அந்த இடத்துல இருந்த அடையாளம் கூட தெரியல. எங்க நம்ம அண்ணன் போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே சுத்தி தேட அப்பதான் அங்க சிங்க்ல கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல அவருடைய ரத்தகாரம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா அவர் என்ன ஆனாருன்ற அது சுத்தமா ஒரு ஐடியாவே உங்களுக்கு சுத்தமா இல்லை. ஆனா இப்படி இருக்க இந்த பாக்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா வேற ஒரு ஷேப்புக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்துட்டு இவங்க என்னவோ நடக்குதுன்றதை மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அவங்களும் அங்க வந்து விசாரிச்சுக்கலாம் போயிடுறாங்க. அவங்க போன அடுத்த நாள் காலையில இங்க இவங்களும் உட்காந்து போலீஸ் வந்து அந்த சிங்க்ல இருந்த பிளட்டை வச்சு அது மேத்துன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்க அப்ப ரிலி சொல்றாங்க இதை பாருங்க இந்த பாக்ஸ்ல இருந்து அந்த பிளேடு தான் அவன் கையை கிழிச்சுது, அது மேத்தோடைய ரத்தம் தான். அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு நான் நிறைய விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியலன்னு இவங்க சொல்ல அது கோழினோ இதை பாரு அதெல்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம், உன்னுடைய அண்ணன் எங்க அதுக்கு பதில் சொல்லு, நான் நேற்று நைட்டே உன்கிட்ட சொன்னேன் எங்கேயும் போகாதுன்னு, இப்ப பாரு ஒன்னாலதான் உன்னுடைய அண்ணன் காணாம போயிட்டான்னு சொல்ல உடனே ரிலி அதை கேட்டுட்டு பயங்கரமா கோச்சிட்டாங்க. வந்து ட்ரீவர் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த பாக்ஸை காட்டி இந்த பட்டனை மட்டும் நீ இப்படி திருப்பி லாக் பண்ணிட்டேன்னா உன்னால இந்த பஸ்ல சால்வ் பண்ண முடியும், எங்க ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க உடனே அவர் செமையா பயப்படுறாரு, நான் பண்ண மாட்டேன் என்னால இப்படின்னு சொல்ல அதை அவங்க பார்த்துட்டு அப்ப நான் சொல்றதை நீ நம்புறியா, உனக்கு இது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்கா, அப்ப நீ வேணும்னே தான் நான் கூட்டிட்டு போனியா, உனக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, அந்த கண்டெய்னர் யாரோடையது, நீ கூட்டிட்டு போனியா அந்த பில்டிங் அது யாரோடையதுன்னு இவங்க கேட்க அது எதுக்குமே அவருக்கு பதில் தெரியல. அதை கேட்ட அவங்களோ ஏன்டா எதுக்குமே பதில் தெரியலன்றியடா, நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாதானே இதுல இருந்து வெளியே வர முடியும்னு இவங்க சொல்ல உடனே அதெல்லாம் அவர் கேட்டுட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தாலோ ஒரு லேடி இருக்காங்க, அது வேற யாருமே கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின செரீனா தான். இவங்க கிட்ட அந்த பாக்ஸை காட்ட இந்த பாக்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது, இது வந்து ரோலன் வாய்ட்டோடைய ஒரு விலை மதிக்க முடியாத
முடியாத பொக்கிஷம். இதோட சொந்தக்காரன் அவன் தான். இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? நீங்க கையில வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான பொருள். அதால வாய்ட்டோடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. அது நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடும். அதை எங்கேயாவது தூரமா தூக்கி போடுங்கன்னு சொல்ல உடனே உங்களும் அதை எடுத்துட்டு போய் அந்த டேபிள்ல வைக்க இதை யார் ஓபன் பண்ணது? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையாது. இதை வேற யாரும் மாத்திருக்காங்க. யாருன்னு கேட்க என்னுடைய அண்ணன் தான் சொல்றாங்க. அதை கேட்ட செரீனாவோ அவ்வளவுதான், உன்னுடைய அண்ணன் கதை முடிஞ்சுது, இனிமே வரமாட்டான், இதுக்குள்ள இருக்கிறதோ கொடிய சாத்தானுங்கன்னு சொல்ல அப்ப அந்த நேரம் அவங்களுக்கு இரும்பல் வருது. அதனால போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இவரும் தண்ணி எடுத்துட்டு வர போவ டக்குனே இவங்க அந்த பாக்ஸ் எடுத்து, எனக்கு இப்போ இதயத்துல அடைப்பு இருக்கு, எனக்கு ஒரு வழி தெரியல, இந்த பாக்ஸ்னால எனக்கு ஏதாச்சும் வரம் கிடைச்சா கூட கிடைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க அதுல அழுத்த டக்குனே இவங்களுடைய கையை அது குத்திருது. இது குத்தினதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வேகமா அங்கிருந்து வெளியில ஓடி போயிடுறாங்க. அப்படி இவங்க போன அதே நேரம் இங்க இவங்களை வீல் சேர் எல்லாம் தள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வைக்க அந்த இடத்துல யாருமே இல்லை, ரொம்ப தனியா இருக்கு அந்த இடம். அந்த நேரமோ இவங்களுக்கு யாரோ பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க என்னடா அதுன்னு திரும்பி திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற சிவர்லாம் ஆளுக்கு ஒரு மூளைக்கு நவர அதை பார்த்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேயோ ஒரு உருவம் நடந்து வர இவங்க அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு, இனிமே நான் அதை தொடவே மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்ல அதுங்க அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. ஒரு ஊசி எடுத்து அவங்க வாயில சுருவி உன்னுடைய சக்தியெல்லாம் சேமிச்சு வை, ஏன்னா கத்துறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அவங்கள எங்கேயோ தூக்கிட்டு போவ. அதோட இங்க காட்டுறாங்க இவங்க ரோலன் வைட்டோடைய ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து டிரைவர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ரோலன் வைட் ஒரு கேடி கட்டவன், எல்லா வகையான இல்லீகல் ப்ராஜெக்ட்லயுமே அவன் இருந்திருக்கான், அதுக்கப்புறமா எப்படின்னே தெரியல 6 வருஷத்துக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டான்னு இதுல போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வாரத்துல 4 பேர் காணாம போயிருக்காங்க. எல்லாருமே வாய்ட்டோட இடத்துல தான் காணாம போயிருக்காங்க. இதுல ஒரு கிரேசியான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாமே வாய்ட்டுக்கு தொடர்பு உள்ளவங்க. இப்ப அவங்க யாரையுமே காணோம். அதே நேரம் கவனி, இப்ப திருப்பியும் அதே எக்ஸாக்ட் சேம் விஷயம் திரும்பி நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது கேளு, இதுதான் அவனுடைய எஸ்டேட், நம்ம இங்க போனா நமக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும்னு இவங்க சொல்ல அப்ப டிரைவர் சொல்றாரு, இதை பாரு, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலிங் வந்துச்சு, செரீனா வந்து காணாம போயிட்டாங்களாம், அவங்க அந்த இடத்த விட்டு எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல, அவங்க அங்க வந்து போனதை யாருமே பார்க்கல, கேமரால ரெக்கார்ட் ஆகல, ஆனா இப்ப அவங்க அந்த இடத்துல இல்லையா, என்னாச்சுன்னு தெரியலன்றாங்கன்னு சொல்ல உடனே அவங்க இதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு சீக்கிரமா போய் இதை என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவ அப்போ கோலின் ஃபோன் பண்ணி எங்க இருக்க, நீ மட்டும் எங்க போயிட்டு இருக்க, எங்க தான் இருக்கன்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கு அவங்களோ ஃபர்ஸ்ட் எங்க இருக்கன்னு சொல்லாதவங்க துருவி துருவி கேட்டதுனால நான் அந்த மாதிரி வாய்ட்டை பார்க்க போயிட்டு இருக்கேன், அவனை பார்த்தா மேத்தை பத்தின ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க அங்க போவ அந்த இடமும் பார்த்தா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. அதே நேரம் அந்த இடத்துல யாருமே இல்லை, என்னடா சுத்தி பூட்டி இருக்கே எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருந்த இவங்க ஒரு கதவை திறந்து அதுக்குள்ள பூந்து அந்த இடத்துக்குள்ளார போய் பார்த்தாலோ அந்த இடம் பார்க்க நல்லா பெரிய மாளிகை மாதிரி தான் இருக்கு. அதே நேரம் அவங்க ஒரு விஷயத்த அங்க கவனிக்கிறாங்க, என்னன்னு பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஒரே பேய் வரைபடமா இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டே இருக்க அப்ப இன்னொரு ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தாலோ அந்த இடமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. மேல டாப் டோரை பார்த்தா அது திறந்து திறந்து மூடிட்டே இருக்கு, பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒரு புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புக்கை பார்த்துட்டே இருக்க அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் பாக்ஸை பத்தின டீட்டெயில் போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்ப சீரியஸா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த பாக்ஸ் என்னென்ன ஷேப்புகள்லாம் மாறுமோ அது எல்லாமே அதுல டீட்டெயிலா போட்டிருக்கு. அதனால அதை ஒன்னொன்னு எடுத்து படிக்க இப்ப நைட் ஆயிடுது. அந்த இடத்த சுத்தி பயங்கர இருட்டா இருக்க அப்ப இவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தா இவங்களுடைய அண்ணன் மேத்து தான் வந்து கத்துறாரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்களோ நம்ம அண்ணன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போவ அங்க கீழே பார்த்தாலும் மேத்து நின்றுட்டு இருக்காரு. அவர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்களும் அவரை போய் கட்டி பிடிக்க அப்பதான் அவங்க கண்ணாடியில கவனிக்கிறாங்க. கண்ணாடியில பார்த்தாலும் அவருடைய முதுகுல இருக்கிற தோல் எல்லாம் பிச்சு சதை மட்டும் அப்படியே வெளியில தெரியுது ரத்தமா. அதை இவங்க பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஐயோன்னு கத்திட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து கோலின் எல்லாமே வந்து இவங்கள பிடிச்சிடுறாங்க. அவங்களும் அங்க வந்து வா வீட்டுக்கு போலாம், தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதன்னு சொல்ல அதுக்கு இவங்க இல்ல நான் இங்க ஒரு காரணத்தோட தான் இருக்கேன், அண்ணனை கண்டுபிடிக்காம நான் வரமாட்டேன்னு இவங்க சொல்ல இந்த புக்கை பாரு, இந்த பாக்ஸ்ல மொத்தம் 6 ஷேப்ல இருக்கு. இந்த 6 ஷேப்புக்கு போனோம்னா ஒரு ஷேப்புக்கும் ஒருத்தவங்கள தியாகம் பண்ணணும். அப்படி 6வது ஷேப்புக்கு யார் போறாங்களோ அவங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும், அவங்க வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகலாம். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா இந்த பாக்ஸை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வரம் கிடைக்கும்னு சொல்லி இவங்க அந்த பாக்ஸோடைய 6 பேரையுமே சொல்றாங்க. அதுல என்னன்னா வாழ்க்கை, அறிவு, காதல், இளமை, சக்தி, மறுபிறவி அடைதல்னு சொல்லி அந்த 6 ஷேப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்ப சொல்றாங்க இப்ப நம்ம வந்து உயிர் தெழுதல்ல இருக்கோம். ஒருவேளை நினைச்சு பாரு, திரும்பவும் மேத்த நம்மளால இதை வச்சு உயிரோட கொண்டு வர முடிஞ்சா எப்படி இருக்கும், அதுக்குதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்ல அதெல்லாம் கோலின்னு கேட்டுட்டு சரி ஓகே அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு, ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு, மண்டை குழம்பிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வா கிளம்பலான்னு சொல்ல அப்போ அதே நேரம் எங்கேயோ இவங்க வந்து தனியாக ஒரு ரூமுக்கு வந்திருப்பாங்க.
வந்துட்டு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ரூம்ல நிக்க, அப்ப டக்குன்னு அந்த கதவு மூடிக்குது. மூடின உடனே இவங்களுக்கு செம பயமாயிடுது. ஏன்னா அந்த இடம் பயங்கர இருட்டா இருக்கு, ஒரு லைட்டு கூட இல்ல. இப்படி இருக்கிற நேரத்துல டிரைவர் கிட்ட வந்து, டேய் என்கிட்ட விளையாடாத, தயவு செஞ்சு கதவு தர, எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சா, அப்ப அந்த நேரம் அவரோ இரு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி என்னென்ன பட்டனையும் அழுத்துறாரு. ஆனா அந்த கதவு ஓப்பன் ஆகவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பாக்ஸை சுருவிட்டு அவங்கன்னு போயிட்டே இருக்காங்க வேக வேகமா. இப்போ ஒரு குத்துனதுனாலயோ அங்க இருக்கிற எல்லாருக்குமே சத்தம் கேட்டிருக்கும் இல்லையா, அதனால என்ன நம்ம ஃப்ரெண்டு கத்துறான்னு வேக வேகமா எல்லாம் ஓடிறாங்க. அப்ப பார்த்தாலோ இவங்க முதுகுல அதை குத்தி இருக்கிறத பார்த்துட்டு இதை எவன்டா குத்துனதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு வேக வேகமா அவங்கள கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்களும் சொல்றாங்க, அந்த இடத்துல எவனோ ஒருத்தர் தான், அவனை நான் பார்த்தேன்னு சொல்ல அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்காம இவங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அங்க ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் மாதிரி விழுது. அதை பார்த்து அவங்க காரை மாத்தி வேற ஒரு ரோட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது எல்லாரும் டேய் இது தப்பான வழி, இந்த பக்கம் போவாதான்னு பயங்கரமா கத்த. அப்ப அதே நேரம் இங்க இவங்களுக்கோ பயங்கரமா கண்ணுலாம் சுருவுது, சுத்தமா சுயநினைவே இல்லை. அப்படி இருக்கிற நேரம் இவங்களுக்கு அந்த இடம் மட்டும் தனியா அப்படி பிரிஞ்சு வருது. இவங்க மட்டும் வண்டியில இருந்து எங்கேயோ போயிட்டே இருக்காங்க தூரமா. அப்படி இருக்கிற அந்த நேரம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லாருமே மறைஞ்சிடுறாங்க. இப்ப இவங்க ஏதோ ஒரு தனியா ஒரு 4 செவத்துக்குள்ளாரதான் இருக்காங்க, ஆனா எங்கன்னே உங்களுக்கு தெரியல. அப்ப அந்த நேரமும் அங்க ஒரு உருவம் பாக்குறதுக்கு ரொம்ப அகோரி மாதிரி பயங்கர கோரமா நடந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா கத்த, அப்பதான் பின்னாடி காட்டுறாங்க இந்த படத்துடைய மெயின் மீன்ல வந்து நிக்கிறான். இவன் ரொம்பவே ஒரு கொடூரமானவன். இவனுடைய பேர் என்ன, பின் ஹெட்னு சொல்லுவாங்க, ஊசி மண்டையன். இவனும் இப்ப என்ன பண்ணுவான்னா கையை தான் நீட்டுவான். உடனே அவங்க கையில சங்கிலி எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 4ஆம் மூலையும் இவங்களை அந்த சங்கிலி பிடிச்சி இழுக்க இவங்க வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாங்க. அப்பயும் அவன் பொறுமையா கிட்ட வந்து அவன் தலையில ஒரு ஊசி இருக்கு, அதை எடுத்து அவங்க கழுத்துலயே குத்துறான். அப்ப குத்தும் போது அப்ப சொல்றான், இந்த உலகத்துல சாவை விட ரொம்ப கொடூரமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு செனோபைட் வந்து அவங்க தோல் தனியா சதை தனியா அப்படி பிரிச்சு எடுத்துருது. அதை கண்ணாடியில பார்த்த ரில்லியோ பயங்கரமா கத்துறாங்க. அவர் கத்துனதை பார்த்த இவரோ வேனை எடுத்துட்டு போய் ஒரு பள்ளத்துல விட, இப்ப வெளியே வந்து இவங்க பேக் டோரை திறந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தாலோ அவங்க ரத்தம் மட்டும்தான் இருக்கு. இப்ப ரத்தத்தை பார்த்து அவங்களுக்கோ நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவங்க இறந்துட்டாங்கன்றது. அதனால இவங்களும் இப்ப செம பயத்துல இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க ரில்லியோ இந்த பாக்ஸால தானே எல்லா பிரச்சனையும், இதை தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பக்கத்துல ஒரு ஏரி மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு தூக்கி போடலான்னு போவ, அப்ப கரெக்டா பின்னாடி அந்த ஊசி மண்டையை நின்னுட்டு, நில்லு, உனக்காக மிகப்பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு, நீ உன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சா மட்டும் போதும்னு சொல்ல, அதை அவங்க கேட்டுட்டு நான் கேட்கலையே, எனக்கு அப்படி ஒரு பரிசே தேவையில்லைன்னு சொல்ல, அதுக்கு இவனும் நான் யார் தெரியுமா, இது வரைக்கும் நீ காணாத அனுபவத்தை தரக்கூடியவன், எங்களுடைய பரிசுகள்லாம் எல்லையற்றது, உனக்கு உன்னுடைய அண்ணன் வேணும் தானே, அப்படி வேணும்னா அதுக்கு நீ இன்னும் 2 பேரை தியாகம் பண்ணணும், அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஊசியால 2 பேரை குத்து, அவ்வளவுதான், உன்னுடைய அண்ணனை உனக்கு நானே தந்துடுறேன், சீக்கிரம் அந்த பாக்ஸை அழுத்துன்னு சொல்ல, அதுக்கு இவங்களோ அதை அழுத்தவே மாட்டாங்க. இல்ல இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கு உன்னுடைய வரமும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல, தேவையில்லைன்ற பேச்சுக்கு எங்க இடம் இல்லைன்னு சொல்லி அவன் கையை திருவின உடனே அவங்க கை தானா போய் அந்த ஊசியில குத்திக்குது. குத்துன உடனே அவன் சொல்றான், இப்ப வந்து நான் நினைச்சா உன்னை இந்த இடத்துலயே கொடூரமா கொலை பண்ண முடியும், ஆனா இப்ப நான் அதை பண்ண போறது இல்லை, ஏன்னா இந்த பாக்ஸே வந்து உன் கையில தான் இருக்கு, இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சவ நீ தான், ஒழுங்கு மரியாதையா இன்னும் 2 பேரை இதுக்கு பலி கொடு, இல்லைன்னா நீ செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைய, இப்ப உங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஐயோ கடைசியில நம்ம கையிலேயே குத்தி விட்டு போயிட்டானே, இப்ப யாரையும் கொலை பண்ணலனா நம்மளை கொலை பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற வழி இல்லாம யாராவது ஒரு 2 பேர் இதுல புடிச்சு விட்டலான்னு பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, அப்ப இவங்க 2 பேரும் வராங்க. ஐயோ என்ன உன் கை காய்ச்சி, வா எங்கேயா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போவ, அப்ப சொல்றாங்க கோலின் கிட்ட, இந்த மாதிரி அவன் என்னோட கையில இதை குத்தி விட்டான், யாரையாச்சும் பலி கொடுக்க சொல்றான், இல்லைன்னா என்னையே கொலை பண்ணிடுவோன்னு சொல்றான்னு இவங்க சொல்லிட்டே வர, அப்ப கீழே வேற ஒரு டைமென்ஷனுக்கான இடம் திறக்குது. அதை பார்த்துட்டு இவங்க நின்றுட்டே இருக்க, டக்குன்னு அதுக்குள்ள இருந்து ஒரு செனோபைட் வருது. அதை பார்த்துட்டு இவங்க வேக வேகமா ஓட, அப்பதான் கோலினுக்கு நம்பிக்கையே வருது, ஐயோ நிஜமாலுமே இதெல்லாம் உண்மை போல இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட, இவரோ ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. இவர் எந்திரிக்க ட்ரை பண்ணாலே இவரால் எந்திரிக்க முடியல. அவ்வளவுதான், இன்னைக்கு கதை முடிஞ்சது, நம்ம செத்தோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த செனோபைட் இவர்கிட்ட போகாம நேரம் அந்த பாக்ஸ் யார் வச்சிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போயிட்டு அந்த கேட்டால அவங்கள தள்ளி நசுக்குது பயங்கரமா போட்டு. இப்ப இவங்களுக்கு தப்பிக்க வர வழியே இல்லை, என்னதான் பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணு டிரைவர் வயிற்றுல குத்தணும், இல்ல இவங்க வயிற்றுலேயே குத்திக்கணும், என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்போ உடனே பின்னாடியோ எதிர்ச்சியா திரும்பி பார்த்தா அங்கேயும் அந்த ஊசி மண்டையை நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, இதால யாரையா ஒருத்தங்களை சாக்ரிஃபைஸ் கொடுத்தா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செனோபைட் மேலே குத்திடுறாங்க. அதை பார்த்த இவனும் பாரபட்சமே பார்க்காம அந்த செனோபைட்டிய கொடூரமா கொலை பண்றான். இப்படி கையை நீட்டின உடனே 6ஆம் பக்கமும் சங்கிலி வந்து அதை அப்படியே இழுத்துட்டு போயிடுது. இப்ப இவன் பீஸா செதறினதுக்கு அப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் பாக்ஸ் வேற ஷேப்புக்கு மாற இவங்க திருப்பியுமே அந்த வாய்ட்டோடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க இவங்க போனாலுமே அந்த
செனோபைட் இவங்களை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அதனால இவங்க அங்க இருக்கிற ஒரு பட்டனை அழுத்தின உடனே அந்த இடத்த சுத்தி எல்லாமே லாக் ஆயிடுச்சு. இதனால உள்ளாரே வர முடியல. கொஞ்ச நேரத்துக்கு இவங்க சேஃபா இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரீவரால வலியை தாங்கவே முடியல. அது கடிச்ச ஒரு சதி இழுத்ததுனால இவருக்கு பயங்கரமா மயக்கம் வருது. ரத்தம் அதிகமா போனதுனால வேற சுயநினைவே இல்ல. அதனால இவரை தூக்கிட்டு போய் ஒரு பெட்ல படுக்க வச்சு இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு வெளியே எட்டி பாக்குறாங்க. அங்க பார்த்தாலும் அந்த செனோபைட் எல்லாமே கூட்டமா நின்று இந்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ வெளியில போனா இதுங்க வச்சு நம்மள செஞ்சிருங்க போல இருக்கேன்னு லில்லி கிட்ட கேக்குறாங்க. இது எமனார இவங்களை தடுத்து வச்சிருக்கோம். உள்ள ட்ரீவர் வேற கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கான். சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு இவர் சொல்ல அதுக்கு அவங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இந்த வீட்டுல இருந்து எங்கேயாவது வெளியே போயிடுங்க. ஏன்னா அதுங்க கிட்ட என்னுடைய ரத்தம் தான் இருக்கு. ஒருவேளை இப்போ நான் பலி கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஒன்னையும் இல்ல ட்ரீவரையோ தான் என்னால பலி கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதுங்க என்ன கூட சாவடிச்சுக்கிட்டோம். நீங்க வந்து போயிடுங்கன்னு சொல்ல அதை கோலின்னு கேட்டுட்டு அதெல்லாம் என்னால முடியாது. யாரையும் என்னாலாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு இங்கே இவங்க பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த காட்டுறாங்க. இந்த ட்ரீவர் இருப்பாருல இவருமே வந்து வாய்ட்டோடைய ஆள் தான். ஃபர்ஸ்ட் சீன்ல சிரினான்றவங்க சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே வாய்ட் வந்து நேரடியா வந்து ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாரு. வேற யாரையாச்சும் வச்சுதான் காரியத்தை சாதிச்சுப்பாருன்னு. அதே மாதிரிதான் இங்கேயுமே நடந்திருக்கும். இந்த ட்ரீவரை வச்சுதான் இவங்க எல்லாரையுமே ஒரு வலையில சிக்க வச்சிருப்பாரு. இப்பயும் இங்க வந்து ஹேய் நீ சரியான கோலடா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த பாக்ஸை நீயே எடுத்து எல்லாரையும் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா நீயோ ஒரு பொண்ணு கிட்ட போய் அதை கொடுத்துருக்க. இப்ப பாரு பிரச்சனைலாம் கை மீறி போயிட்டு இருக்கு. என்ன பாரு என்னுடைய நெஞ்சில இது ரணமா இருக்கு. 6 வருஷமா எனக்கு நரக வேதனை இது கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? தயவு செஞ்சோம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு. உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்னால இந்த வேதனையை சுத்தமா தாங்கவே முடியல. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்ல அப்ப இவர் சொல்றாரு நான் அதை முடிச்சு தரேன் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல அதை வாய்ட் கேட்டுட்டு அப்படி கையை பிடிச்சி அழுத்தி சொல்றாரு வலிக்குதா? எப்படி வலிக்குது? இந்த மாதிரி தான் 6 வருஷமா நான் ரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல அதோட அங்க கட் பண்ணி இங்க வெளியே காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இப்ப கடைசி ஸ்டேஜுக்கான அந்த பசில சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சால்வ் பண்ணி முடிச்ச உடனே இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செனோபைட்டை கொன்ன மாதிரி இப்பயும் ஒரு செனோபைட்டை இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கரெக்டா இந்த கதவை திறந்த உடனே ஒன்னே ஒன்று மட்டும் உள்ள வரும். அதை கரெக்டா லாக் பண்ணிடு. லாக் பண்ண உடனே நான் இதெல்லாம் குத்திடுவேன் சரியான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு வெளியில போவ. ஆனா இவங்க நினைச்சதுக்கு அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு செனோபைட்டை கரெக்டா அந்த கதவுல மாட்ட வச்சிடறாங்க. ஆனாலுமே அது அந்த தோலெல்லாம் கிழிச்சிட்டு வேக வேகமா அவங்களை துரத்திட்டு ஓடியாரா. இவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லைன்றதுனால வேக வேகமா வந்து ஓடுறாங்க. அப்படி ஓடியாடுற இவங்களோ அந்த கான்ஃபிகரேஷன் பாக்ஸை எங்கேயோ தவற விட்டுறாங்க. அதே நேரம் இங்க கோலினோ வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ தனியா பிரிஞ்ச இவங்களால அந்த கான்ஃபிகரேஷன் பாக்ஸை தேட வேற முடியல. பாக்ஸ் கிடைச்சாதான் இப்போ அதை வச்சு இந்த செனோபைட்டை குத்த முடியும். என்ன பண்றதே தெரியாம இருக்கிற இவங்களோ அப்படியே நின்றுட்டே இருக்க அப்போ பின்னாடி வாய்ட் வந்து கோலினோட முதுகுலயே அந்த பாக்ஸ் எடுத்து குத்திடுறாரு. குத்தின உடனே இப்போ கோலின் போயிட்டு ஒரு இடத்துல விழ அப்போ வாய்ட் அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேபிள் மேல வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்றாரு இந்த மாதிரி டிரைவரும் என்னுடைய ஆள் தான். நான் சொல்லிதான் எல்லாத்தையுமே அவன் பண்ணான்னு இவர் சொல்ல அதை ரிலி கேட்டுட்டு டேய் இதுக்கெல்லாம் நீ உடந்தையா? ஏன்டா இப்படிலாம் பண்ண? உன்னால பாரு என்னோட குடும்பமே அழிஞ்சிருச்சு அட பாவின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்பயோ வாய்ட் சொல்றாரு அவன் நான் சொல்ற எல்லாத்தையுமே பண்ணுவான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையிலேயே அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு என்னுடைய பணம் தான். ஒரு பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அந்த பாக்ஸோடைய ஷேப் மாறுது. அது மாறுற அதே நேரம் இவருக்கு பயங்கரமா வலிக்குது. இவரால் வலி சுத்தமா தாங்கவே முடியல. அப்போ கோலினா எந்திரிச்சு உனக்கு என்னதான் ஆச்சு? என்னடா உன் நெஞ்சில இருக்குன்னு கேட்க அப்பதான் அவரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றதையே சொல்றாரு. நான் வந்து என்னுடைய ஆசையை அதுகிட்ட கேட்டேன். எப்போதும் இளமையாவே இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை அதுகிட்ட கேட்டேன். ஆனா அதுங்களோ என்ன தெரியுமா பண்ணுச்சுங்க? அதுங்களுடைய டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமானது. அதுங்க என்னுடைய நாடி நரம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுங்க நினைக்கிறப்ப என்னுடைய நரம்பை பிடிச்சி இழுத்து விளையாடுங்க. நான் வேணா உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். அதுங்க உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஏதாச்சும் சந்தோஷத்தை கேட்டா அது உங்களுக்கு தர்றது வெறும் வழிகள் மட்டும்தான். அதுங்க பண்ற எல்லாமே ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக்ல மாட்டிட்டு நம்ம தான் கஷ்டப்படணும் வேதனைப்படணும்னு இவர் சொல்ல அதெல்லாம் ஹீரோயினி கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஓஹோ அப்ப நம்மளும் நம்மளுடைய டிசைரா இதுங்க கிட்ட கேட்டா இந்த மாதிரி தான் நமக்கும் ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்துரும் போல இருக்குன்னு இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்க அப்ப டக்கு நீங்க அந்த பாக்ஸோட ஷேப் மாறுது. ஷேப் மாறின உடனே வானத்துல இடிலாம் பயங்கரமா இடிக்க அப்படி இடிச்சுட்டு இருக்கிற அதே நேரம் அந்த இடத்துல இருந்து கூர்மையா ஒண்ணு கீழே வருது. இது பார்க்க அப்படியே அந்த பாக்ஸ் இப்ப என்ன ஷேப்ல இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் ஊசி மண்டையம் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணா இவரும் அந்த கதவை லாக் பண்ணி விட்டுறாரு. அப்பயோ சொல்றாரு உன்னோட சங்கிலியால இந்த இடத்த தாண்டி வர முடியாது. போய் என்னுடைய கடவுள்கிட்ட சொல்லு நான் ஒரு இடத்துக்குள்ள போனேன் என்னால அங்க ஆனா போக முடியலன்னு. நீ என்ன நினைச்ச? இந்த இடத்த நான் அழகுக்காக கட்டினேன்னு நினைச்சியா? சுத்தி பாரு இது வந்து ஒரு கூண்டு. ஒன்ன மாதிரி ஆளுங்களாம் இதுக்குள்ள வரவே முடியாத அளவுக்கு நான் மந்திரம் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது எனக்கு கொடுத்த அந்த சாபத்தை நீங்க திரும்பி எடுத்துக்கோங்க. என்ன சரியாக்கி தந்துருங்க. இல்லனா
உங்க யாரையுமே நான் இங்கிருந்து போக விட மாட்டேன். உங்க இலவு எடுத்த பரிசை நீங்களே வச்சுக்கோங்கடா, போங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த. அப்ப அந்த டைம் யூஸ் பண்ணிங்க ரிலியோ அந்த இடத்துல இருந்து வேக வேகமா தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. தப்பிச்சு போன இவங்களோ அங்க இருக்கிற அந்த எல்லா கேஜுமே திறந்து விட இப்ப அங்க இருக்கிற எல்லா செனோபைட்டுமே உள்ள வந்துருதுங்க. அதை பார்த்துட்டு இவனும் ஐயோ ஏன்டி திறந்து விட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த. அப்ப அதே நேரம் இங்க கோலினா ஒரு செனோபைட் வந்து கொலை பண்ண பாக்குது. அவர் கையில நல்லா ஷார்ப்பான நூலுங்களா கட்டி அவர் கையை நாலாம் பக்கமும் பிடிச்சி இழுக்க அவர் வழியில பயங்கரமா கத்துறாரு. அப்படியே அவர் கத்திட்டு இருந்ததை கேட்ட ரில்லியோ அங்க வேகமா ஓடியாந்து தயவு செஞ்சு கோலினை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச, அதுக்கு அந்த செனோபைட்டோ ஒண்ணு அவனை தியாகம் பண்ணு இல்லைன்னா வேற யாரையும் தியாகம் பண்ணுன்னு அது சொல்ல, உடனே அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க கையில வச்சிருந்த அந்த பாக்ஸால டிரைவர் வயிற்றுல குத்த இப்போ அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவர் தோலெல்லாம் உரிச்சு அவரை கொடூரமா சாவடிச்சிடுதுங்க. அவரை சாவடிச்சதுக்கு அப்புறமா இங்க காட்டுறாங்க. இங்க இவரோ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், எனக்கு எந்த ஒரு வரம் கூட தேவையில்ல, என்ன சாவடிச்சிரு, நான் நிம்மதியாச்சும் செத்தாது போறேன் ப்ளீஸ் நீ எவ்வளவோ கெஞ்ச. அப்ப அந்த ஊசி மண்டையன் சொல்றான், இங்க மாத்த முடியாததுன்னு எதுவுமே இல்ல, ஒண்ணு அதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், நீ எனக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சா கொடுத்தனா நீ கேட்கறதா நான் தருவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நீ வந்து எங்க கிட்ட சென்சேஷன் தானே கேட்ட, அதுக்கு பதிலா நான் உனக்கு வேற ஒரு வாய்ப்பு தரேன், நீ பவர் எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே அவரும் உடனே மேனிபுலேட் ஆகி சரி ஓகே நான் பவர் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, இவரும் சிரிச்சுட்டே பின்னாடி போய் திருப்பி மாட்டீனியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ண டக்குன்னு அவர் உடம்புல இருக்கிற அந்த மிஷின்ஸ்லாம் தனித்தனியா கழண்டிட்டு விழுந்த உடனே அவர் உடம்புல இருக்கிற அந்த ஓட்டையோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய இவர் அதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. ஐயோ ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னவோ கத்திட்டு இருக்க. அப்ப அடுத்த செகண்டே கண்ணாடியை பொழந்துட்டு மேல வந்து ஒரு பெரிய சங்கிலி வருது. அதை ஒரு நெஞ்சிலே குத்தி அவரை கீழே தள்ளிவிட அப்ப அந்த ஊசி மண்டையன் சொல்றான், ஏய் நீ எங்களுடைய சிறந்த பரிசு இதுக்கப்புறம் பார்க்க போற, அதை உனக்கு காட்ட நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம், வாடா எங்க கூட நரகத்துக்குன்னு சொல்லி அவரை மேல இழுத்துட்டு போவ. அதோட இங்க காட்டுறாங்க ரில்லியோ கோலினை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரம் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கலான்னு போவ, ஆனா டக்குன்னு பின்னாடி யாரோ ஒருத்தங்க கூப்பிடுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா மேத்து தான். ரில்லி என்னை கூட்டிட்டு போயிடு வா வான்னு மேத் கூப்பிட, ஆனா அது எல்லாமே இவங்க பண்ற மாயின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வாட் வந்து இதை சொல்லியிருப்பாரு, அதுங்க பண்ற எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான்னு அதை அவங்க நினைச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, என்னுடைய பிரதர் செத்துட்டான்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் அவன் வரப்போறது இல்லை, நீங்க தர்ற எந்த ஒரு வரமும் கூட எனக்கு தேவையில்ல, என்னை வந்து சாதாரணமா வாழ விடுங்க, அது மட்டும் போதும், இந்தாங்க உங்க பாக்ஸை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை கீழே வைக்க அடுத்த செகண்டா அங்க இருந்து எல்லாமே காணாம போயிடுறாங்க. எல்லாரும் காணாம போன உடனே இவங்க கோலினை கூட்டிட்டு வந்து கார்ல ஏறி உட்கார, அப்போ கோலின் கேக்குறாரு, ஏய் நீ உள்ளார என்ன பண்ணன்னு. அதுக்கு அவங்களோ நான் வந்து அவங்க கொடுத்த எந்த ஒரு வாய்ப்புமே எடுத்துக்கல, அதனாலதான் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஓ அப்ப நீ கரெக்டான சாய்ஸை தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டே இருக்க. அதோட இங்க காட்டுறாங்க, இங்க வாட்டை மொட்டைலாம் போட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. ஒரே படுக்க வச்சு ஒரு தோலையே அப்படி உரிச்சு எடுக்கிறாங்க. பார்க்கவே பயங்கர கொடூரமா இருக்கு. இதை உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அவர் கழுத்துல ஊசியா சுருவி அவருடைய 2 பக்கம் தடையும் அப்படியே பேத்து எடுக்கிறாங்க. பேத்து எடுத்துட்டு இவருடைய கண்ணை பார்த்தா அது ஒரு மாதிரி பிளாக் கலர்ல மாற அப்பதான் நமக்கு காட்டுறாங்க இவருமே வந்து ஒரு செனோபைட்டா மாறிட்டாரு. இவர் செனோபைட்டா மாற அதோட அங்க படம் முடியுது. ரொம்பவே ஒரு கோரியான படம் இது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.